தயாராகி கொண்டிருக்கின்ற நண்பர்கள் அனைவரையும் வரவேற்றுக் கொண்டவனாக இன்றைய தினம் நாட்காட்டி தொடர்பான நுண்ணறிவு வினா ஒன்றோடு நான் இணைந்திருக்கிறேன். கட்டாயம் என்னுடைய இந்த முகநூல் பக்கத்தை லைக் செய்வதோடு எனக்கு உங்களுடைய கமெண்ட் மூலமும் லைக்குகள் மூலமும் ஆதரவு தாருங்கள். அதுதான் எனக்கு மென்மேலும் வீடியோக்கள் போடுவதற்கு உந்து சக்தியாக இருக்கும். வினாவுக்குள் செல்வதற்கு முன்னர் நாட்காட்டி தொடர்பாக நாங்கள் அடிப்படையில் தெரிந்து கொள்ள வேண்டிய சில முக்கியமான விடயங்கள் இருக்கிறது. நாட்காட்டி வினா செய்வதற்கு நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விடயத்தை பொறுத்தவரையில் வருடங்களை பொறுத்தவரைக்கும் வருடங்கள் இரண்டு விதமாக இருக்கிறது. ஒன்று சாதாரண வருடம். சாதாரண வருடம் என்கின்ற பொழுது 365 நாளும் அதோட ஒரு காவாசி நாள் 365 கால் நாள் இருக்கும் சாதாரண வருடத்தில். அதே போல் இன்னொரு விதமான வருடம் வரும் லீப் வருடம் 366 நாள். ரைட், இந்த வருடத்தை நாங்கள் எப்படி கணக்கு பார்க்குறோம்? சாதாரண வருடம் என்றா அல்லது லீப் வருடம் என்று எப்படி பார்க்குறேன்னால் எங்களுக்கு தரப்படக்கூடிய ஆண்டு, அந்த ஆண்டுடைய இறுதி 2 இலக்கங்கள். இப்போ நான் இங்கே 1995ஆம் ஆண்டு அதுக்கு உதாரணம் எடுத்துக்கிறேன். அதன் இறுதி 2 இலக்கமான 95. இதை நான் 4ஆல் பிரிக்கிற நேரம் மீதி வருமாக இருந்தால் அது சாதாரண வருடம். 4ஆல் பிரிக்கிற நேரம் அந்த ஆண்டில் மீதி வரும் என்றால் அது எங்களுக்கு ஒரு சாதாரண வருடம். இப்போ நாங்கள் 95 4ஆல் பிரித்து பார்த்தா தெரியும் எங்களுக்கு மீதி 3 வருகிறது. எனவே இது ஒரு சாதாரண வருடம். ரைட், இந்த சாதாரண வருடத்தில் இருக்கக்கூடிய சில விடயங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கின்றால், சாதாரண வருடத்தில் ஆரம்ப நாளும் அந்த சாதாரண வருடத்துடைய இறுதி நாளும் அந்த சாதாரண வருடத்துடைய நடுவில் வரக்கூடிய நாளும் ஒரே நாளாக இருக்கும். அப்போ எங்களுக்கு ஒரு கேள்வி வருது என்றால் 2027ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி புதன்கிழமை என்றால் அதனுடைய டிசம்பர் 31ஆம் தேதி என்ன கிழமை என்று கேட்டால் எங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக விளங்கணும். இங்கே தரப்பட்டிருக்கிறது ஆண்டுடைய ஆரம்ப நாளும் அதே போல் இறுதி நாளும் ஒரே நாள் என்கிறது எங்களுக்கு தரப்பட்டிருக்குது. அதே போன்று அதில் வரக்கூடிய நடுவில் வரக்கூடிய நாளும் ஒரே நாள் என்ற செய்தியை நாங்கள் இங்கே விளங்கி கொள்ளலாம். அதை பார்க்கக்கூடியதாக இருக்கும். அடுத்த விடயம், சாதாரண வருடத்தில் நடுவில் அமையும் நாள் ஜூலை 2ஆம் தேதியாக இருக்கும். இந்த செய்தியையும் நாங்கள் விளங்கிக் கொள்ளணும். சாதாரண வருஷமாக எந்த ஆண்டு தந்தாலும் அதனுடைய நடுப்பகுதியை கேட்குற நேரம் அது ஜூலை 2ஆக இருக்கும். ரைட், அதோட ஒரு வருடத்துடைய நடு பகுதி, இப்போ வருடத்தில் சாதாரண வருடமாக இருந்தால் 365 நாட்கள் வரும். அதை நாங்கள் சரிசமமாக பிரித்தால் அதை 182ம் மீதி 1 வரும். அந்த மீதி வாரது தான் நடுவில் வாரதாக இருக்கும். அப்போ நடுவில் வாரது மற்றது முன்னுக்கும் பின்னுக்கும் 182 நாள் 182 நாள் வரப்போகுது. நடுவில் வார நாள் தான் 183ஆவது நாள். அந்த நாள் ஜூலை 2ஆக இருக்கும். இந்த அடிப்படை விஷயத்தையும் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்த விடயம், வருடத்தில் இருக்கக்கூடிய முழுமையான வாரம். இப்போ 365 நாள் இருக்குன்னு சொன்னால் நாங்கள் ஒரு வாரத்தில் 7 நாள். அப்போ நாங்கள் 365 7ஆல் பிரிச்சமாக இருந்தால் எங்களுக்கு முழுமையான வாரங்கள் 52ம் ஒரு நாளும் மிச்சம் வரும். அப்போ 52 நாள் 52 வாரங்கள் எங்களுக்கு இருக்குங்கிற விஷயத்தை நாங்கள் பார்க்கலாம். வருடத்தில் முழுமையான வாரங்கள் 52 உள்ளன. 7 நாட்கள். ஒரு வருடத்தில் 52 தடவைகள் 7 நாள் வரும். இப்போ உதாரணமாக புதன்கிழமை வருதென்றால் புதன்கிழமை 52 தடவை ஒரு வருஷத்தில் வரும். சாதாரண வருடத்தில் முதல் நாள் மட்டும் 53 தடவைகள் காணப்படும். ஏனைய நாட்கள் 52 தடவை காணப்படும். இப்போ உதாரணமாக புதன்கிழமை ஜனவரி புதன்கிழமை என்று சொன்னால் அந்த வருடத்தில் புதன்கிழமை 53 நாள். அதுக்கு பிறகு வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய் எல்லாம் 52 நாட்கள் வரும் என்கிற செய்தியை பார்க்கலாம். இப்போ உதாரணமாக ஜனவரி 1ஆம் தேதி புதனின் அந்த வருடத்தில் புதன் 53 நாள், வியாழன் 52 நாட்கள், அதுபோல் வெள்ளி 52, சனி 52, ஞாயிறு 52, திங்கள் 52, செவ்வாய் 52. இதெல்லாம் அடிப்படையில் நாங்கள் வருடங்கள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விடயங்கள். ஓகே, நாங்கள்
அடுத்த விஷயத்துக்குள்ள போகலாம். லீப் வருடம். லீப் வருடத்தை பொறுத்த வரைக்கும் நான் இந்த லீப் வருடத்தை விளம்பரப்படுத்துறதுக்காக உங்களுக்கு 1996ஆம் ஆண்டுங்கிற ஒரு வருடத்தை எடுத்துக்கிறேன். இந்த 96ஆம் ஆண்டுங்கிற வருடத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், அதனுடைய இறுதியில் 96 இருக்கு. இப்போ நாங்கள் செய்ய வேண்டியது இந்த 96 4ஆல் பிரிப்போம். 4ஆல் பிரித்தால் எங்களுக்கு மீதி இன்றி அது மிகுதி இன்றி அது வருமா இருந்தால் அது லீப் வருடம். இந்த லீப் வருடத்தில் ஒரு விஷயம் சொல்கிறாங்க என்னென்றால், லீப் வருடத்துடைய முதல் நாள் திங்கட்கிழமை என்றால் அதனுடைய டிசம்பரும் திங்கட்கிழமையா இருக்காது. டிசம்பர் 31வது நாள் திங்கட்கிழமையா இருக்காது. இதுல சொல்ற விஷயம் என்னென்றா, ஜனவரி 1ஆம் திகதி திங்கட்கிழமை என்றால் இதனுடைய டிசம்பர் 31ஆம் திகதி திங்கட்கிழமையா இருக்காது. சாதாரண வருடத்துல திங்கட்கிழமையா இருக்கும். அப்ப இதுல இருக்கும் எப்படின்னு சொன்னால், அதுக்கு அடுத்த நாளா இருக்கும். அதாவது 31ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையா இருக்கும். செவ்வாய்க்கிழமையா இருக்கும்னு சொல்றாங்க. ரைட். இப்போ எங்களுக்கு ஒரு கேள்வி வருது. எப்படி 2023ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் திகதி செவ்வாய்க்கிழமை என்றால் 2024ஆம் ஆண்டு டிசம்பர் 31ஆம் திகதி என்ன கிழமை? இப்படி ஒரு கேள்வி வந்துட்டுன்னு வைப்போம். இப்போ இதை நாங்கள் எப்படி செய்கிற? நம்ம இதை ஏற்கனவே சாதாரண வருஷத்தில் நாங்கள் ஒரு விஷயம் விளங்கி வச்சுக்கிறோம். எப்படி சாதாரண வருடத்தில் ஒரு விஷயம் விளங்கி வச்சுக்கிறோம். அதனுடைய ஜனவரி 1ஆம் திகதி என்ன நாளோ அதே நாள் தான் அதனுடைய டிசம்பர் 31ஆம் தேதி. அதே நாள் தான் டிசம்பர் 31ஆம் தேதி. அப்போ இங்கே ஜனவரி 1ஆம் தேதி எங்களுக்கு செவ்வாய்க்கிழமை வருது. சரியா? அப்போ டிசம்பர் 31ஆம் தேதி என்ன கிழமை வரும்? செவ்வாய்க்கிழமை வரும். அப்போ செவ்வாய்க்கிழமை டிசம்பர் 31 அடுத்த வருஷம் 2024 ஜனவரி 1ஆம் தேதி என்ன கிழமை வரப்போகுது? புதன்கிழமை வரும். அதனுடைய ஜனவரி 24 ஜனவரி எங்களுக்கு புதன் வரும். அப்போ புதன் வருமெண்டா இதில் டிசம்பர் புதன்கிழமையா வரும். ஒரு நாள் விட்டு தான் வரும். அப்போ 1ஆம் தேதி புதன்கிழமைண்டா டிசம்பர் 31ஆம் தேதி எங்களுக்கு வரப்போகுது வியாழக்கிழமை. அப்போ இதுக்குரிய விடை வியாழக்கிழமைன்னு வரும். சரியா? இந்த தகவலை நீங்கள் கட்டாயம் விளங்கி வைக்கணும். ஏனெண்டா இது கட்டாயம் பின்னால் வரக்கூடிய கேள்விகளுக்கு மிக அவசியமான ஒரு கேள்விக்கு மிக அவசியமான ஒரு தகவலாக இருக்கும். அதாவது ஒரு வருடத்தோட ஆரம்பம் இந்த திகதி இந்த நாளாக இருந்தால் அதனுடைய இறுதி எந்த நாளாக இருக்குங்கிறத நீங்கள் விளங்கி வச்சுக்கொள்ளணும். அதுக்காக தான் இந்த செய்தியை சொன்னேன். சாதாரண வருடங்களில் முதல் நாளும் அதே நாள், அதனுடைய அந்த வருடத்துடைய இறுதி நாளும் அதே நாள். ஆனால் லீப் வருடத்தில் அப்படி அல்ல. லீப் வருடத்தில் முதல் நாள் ஒரு நாள் என்றால் இறுதி நாள் அதுக்கு அடுத்த நாளாக இருக்கும். இதை விளங்கிக் கொள்ளலாம். லீப் வருடத்தில் ஜனவரி 1 திங்கட்கிழமை என்றால் டிசம்பர் 31 செவ்வாய்க்கிழமையாக இருக்கும் என்கிற விஷயத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ளணும். ரைட். அடுத்தது லீப் வருடத்தில் 52 கிழமை இருக்குது. 52 கிழமை இருக்குது. இதில் மீதி வராது என்றால் நாங்கள் லீப் வருடத்தை நாங்கள் 2ஆக பிரிச்சமா இருந்தால் 52 வரும். 52 வாரங்கள் வரும். 7 நாளில் பிரிச்சோம்னா 52 வாரங்கள் வரும். அந்த 52 வாரம் உதாரணமாக திங்கட்கிழமை முதல் வாரம் என்றால் அந்த வாரம் திங்கட்கிழமை அந்த வருஷத்தில் 52 தடவை வந்தே சேரும். அதுதான் அந்த கணக்கு. ரைட். அப்போ இதை நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். 7 நாட்கள் வருடத்தில் 57 தடவைகள் வரும். லீப் வருடத்தில் முதல் நாளும் அடுத்த நாளும் 53 தடவைகள் வரும். அப்போ இது சில வேலை எங்களுக்கு கேள்வி வந்துடலாம். இப்போ 2024 ஒரு லீப் வருடம். அந்த லீப் வருடத்தில் திங்கட்கிழமை 1ஆம் தேதி என்றால் செவ்வாயும் திங்களும் அந்த வருடத்தில் எத்தனை நாட்கள் வரும் என்று கேட்டால் நாங்கள் என்ன பதில் சொல்லணும்? பதில் கொடுக்கணும் 53 54. ஏன் நீங்கள் என்ன சொல்லப்பட்டீங்க? லீப் வருடத்துடைய வருடத்தின் முதல் நாளும் அதற்கு அடுத்த நாளும்
3 தடவை எங்களுக்கு வரும். இது கேள்விக்கு வரலாம். எங்களுக்கு பிரச்சனை என்னென்னா இந்த அடிப்படைகள் நாங்கள் விளங்காததுனால இது என்ன கேட்டிக்குது எப்படி கணக்கு பார்க்குறன்ற குழப்பங்களும் வரும். நம்ம பிரிச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டுலாம் இருப்போம். அப்போ நாங்கள் இதை இலகுவாக செய்யலாம். இப்போ இந்த இதில் உள்ள அடிப்படை அம்சங்கள் இதை. சரி, நாங்கள் கேள்விக்குள்ளே வரலாம். முதல்ல இந்த கேள்வி கலண்டர் கேள்வி தரப்பட்டிருக்க ஆண்டு தரப்பட்டிருந்தால் அந்த ஆண்டு எந்த ஆண்டுங்கிறத நாங்கள் முதல்ல அடையாளப்படுத்தி கொள்ள வேண்டும். இங்கே தரப்பட்டிருக்கிற ஆண்டு 2021ஆம் ஆண்டு. 2021ஆம் ஆண்டு என்றால் அதனுடைய இறுதியில் இருக்கக்கூடிய இலக்கத்தை நாங்கள் 4ஆல் பிரித்து பார்ப்போம். 4ஆல் பிரித்து பார்த்து மீதி வருமாக இருந்தால் அது எங்களுக்கு சாதாரண வருடம். அப்போ இதை 21 பிரிச்சுமாக இருந்தால் எங்களுக்கு மீதி 1 வருது. எனவே இது ஒரு சாதாரண வருடம்ங்கிறத நாங்கள் முதலாவது தீர்மானத்துக்கு வரலாம். ரெண்டாவது கேள்விக்குள்ளே வருவோம். பாலன் அவர் பிறந்த மாதத்தின் சரிமத்தியில் உள்ள ஒரு திகதியிலேயே பிறந்துள்ளார். அப்போ இந்த தரவை நாங்கள் எப்படி விளங்குற? ஒரு மாதத்துடைய சரிமத்தி என்றால் நடுத்திகதி. அப்போ முன்னுக்கும் சரியாக இருக்கணும், பின்னுக்கும் சரியாக இருக்கணும், நடுவில் ஒரு திகதி இருக்கணும். அதுதான் அதனுடைய அர்த்தம். அப்போ அது எப்படி வரும் என்று பார்த்தா ஒவ்வொரு மாதம் பார்ப்போம். ஒரு மாதத்தில் ஜனவரியோ பிப்ரவரி எப்படின்னு வார மாதங்களில் 30 திகதி கொண்ட நாட்கள் 30 நாட்கள் கொண்ட மாதம் இருக்கும். அதை சரிசமமாக பிரித்தோம்னால் 15 நாள் வரும். அப்போ நடுவில் நாள் இல்லை. எனவே 30 நாளை கொண்ட ஒரு நாளாக இந்த மாதம் இருக்கிறதுக்கான வாய்ப்பில்லை. ரெண்டாவது, இது லீப் வருடம் இல்லை என்று நான் ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். ஒருவேளை லீப் வருடம் இல்லாத ஒரு லீப் வருடம் கொண்ட ஒரு மாசத்துல கேள்வி வந்துட்டுண்டா அதை நாம 2ஆ பிரிக்கலாம். லீப் வருடம் இருக்கக்கூடியதை இது லீப் வருடம் இல்லை. எனவே 14 லீப், அதாவது பிப்ரவரி மாசத்துல பார்த்தமா இருந்தால் 14 வருது, நடுவில் நாள் இல்லை. 30 நாள் மாதம் வருடத்தில் இருக்கக்கூடிய மாதங்கள் எண்ணிக்கையில் 30 நாள், அதில் 15 நடுவில் நாள் இல்லை. அடுத்தது 28 நாள் லீப் வருடம் இல்லாத சாதாரண வருடத்தில் 28 நாள் வரப்போகுது. அப்போ 28 நாள்லையும் 14 பிரிஞ்சால் நடுவில் நாள் இல்லை. ரைட், அடுத்த விஷயத்துக்கு வருவோம். 31 திகதியை கொண்ட மாசமாக இருந்தால் 15 நாள் 2ஆ பிரிஞ்சால் நடுவில் ஒரு நாள் வருது. அப்போ அது மாசத்துடைய மத்தியாக வாரத்தை பார்க்கலாம். அப்போ இது ஏற்கனவே நம்ம இதை கண்டுட்டோம். இது ஒரு லீப் வருடம் இல்லை, இது ஒரு சாதாரண வருடம் என்றதுனால எங்களுக்கு இது தேவையில்லை. அப்போ எங்களுக்கு தேவை இது ஒரு 31 நாளை கொண்ட ஒரு மாதம். அப்போ 31 நாளை கொண்ட மாதம்ண்டா இவர் பிறந்த மாதத்தில் எதெல்லாம் 30 நாளா 20 நாளா வருதோ அது எல்லாத்தையும் நாம் என்ன செஞ்சிடலாம், தட்டி விட்டுறலாம். சரியா? ரைட், அடுத்த விஷயத்துக்கு வருவோம். இது ஒரு 31 நாளை கொண்ட மாதம்ங்கிறத நம்ம கண்டுட்டோம். அடுத்தது, இந்த ஆண்டில் அவருக்கு பொன்விழா ஆண்டு நிறைவு இடம்பெறுகிறமையால் அலுவலகத்தில் சக பணியாளர்களுக்காக பிறந்த நாள் விருந்து பிரசாரம் ஒன்று நடத்துறதுக்கு பாலன் நினைக்கிறார். ஆனால் அந்த தினம் வார இறுதி விடுமுறை தினம், வார இறுதி விடுமுறை நாள் என்பதனால் அதை மறுநாள், அப்போ அன்றைய நாள் லீவு, அடுத்த நாள் ஆஃபீஸ் நாள். அப்போ வார இறுதி நாள் அடுத்த நாள் ஆஃபீஸ் நாளாக இருந்தால் எந்த நாள் வரலாம்? வார நாள் இறுதி நாள் அடுத்த நாள் ஆஃபீஸ் நாளாக இருக்கணும் என்றால் ஞாயிற்றுக்கிழமை தான் அவர் பிறந்த தினமாக இருக்கணும். என்ற அடுத்த நாள் தான் திங்கட்கிழமை. ரைட், இப்போ நாம் இந்த மாதத்தை கண்டுபிடிச்சோம் தானே. இந்த கண்டுபிடிச்ச மாதத்தில் அவர பிறந்த நாள் மாசத்துடைய சரி அரை பகுதி என்றா இந்த அறிகிற பகுதி, அதாவது 16வது நாள். அப்போ 15 நாள், அதில் சரியா அரை பகுதி 16வது நாள். ஒரு மாசத்துடைய சரி அரை பகுதியாக வரக்கூடிய திகதி 16வது நாளாக வரும் என்கிறதையும் நாங்கள் என்ன செய்யலாம், கருத்தில் எடுக்கலாம். சரி, இப்போ இந்த 2 தரவையும் வச்சு இவர் பிறந்த மாசத்தை இந்த கலண்டரில் நம்ம பார்ப்போம். ஞாயிற்றுக்கிழமை 16ஆம் தேதியாக இருக்கணும். இந்த அறிக்குது 16ஆம் தேதி. 16ஆம் தேதி பிப்ரவரி மார்ச் நவம்பர்
இது எல்லாத்துக்கும் 16ஆம் தேதி வந்து செவ்வாய்க்கிழமையா வருது. 16ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையாக வருது. அதே போல ஜூனுக்கு புதன்கிழமை வருது. ஜூனுக்கு புதன்கிழமை இந்த பட்டி தான். இப்போ ஜூனுக்கு நேரா அதே மாதிரி 16க்கு நேரா எல்லா மாசத்துக்கும் இப்படிதான் வரும். அடுத்தது செப்டம்பர் டிசம்பர் வியாழன், ஏப்ரல் ஜூலை வெள்ளி, ஜனவரி அக்டோபர் சனி, மே மாசம் ஞாயிற்றுக்கிழமை. அப்ப நம்ம கண்டு வச்சுக்கிறோம் 16ஆம் தேதி மே மாதம் ஞாயிற்றுக்கிழமை வருதுன்னு கண்டுட்டோம். 16ஆம் தேதி வருது எந்த மாதம் என்றதை நாங்க மே மாதம் என்று கண்டுட்டோம். எனவே அவருடைய பிறந்த நாள் 2021 மே மாதம் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமைங்கிறது இதுக்கான ஆன்சரா இருக்கு. ரைட். இப்போ இதுல முதலாவது கேள்வி என்ன என்றால் 2021 தொடக்கம் 2027 ஆகிய 7 ஆண்டுகளில் பாலனின் பிறந்த நாள் இடம்பெறாத நாள். அப்ப கிட்டத்தட்ட 6 வருஷம் இடப்பட்ட 6 வருஷத்துக்குள்ள எந்தெந்த நாள்ல அவரோட பிறந்த நாள் வருது, அது தவிர்த்து வராத நாள் எதுன்றதுதான் முதலாவது கேள்வி. இப்ப நாம அதை பார்ப்போம். நாம கண்டு வச்சுக்கிறோம் 2021 மே 16 மே மாசம் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நம்ம கண்டு வச்சுக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை என்றால் 2022 மே மாசம் 16ஆம் தேதி என்ன கிழமை? திங்கட்கிழமையா இருக்கும். சரிதானே? இப்ப நாங்க அதை பார்க்கலாம். அந்த வருஷங்கள் எப்படி அமையுதுன்றதை பார்ப்போம். வருஷத்தை இப்ப ஞாயிற்றுக்கிழமை 2021ஆம் ஆண்டு அவரோட பிறந்த தினம் வந்தது ஞாயிற்றுக்கிழமை. சரியா? அப்ப 2022 வந்தது திங்கட்கிழமை, 23 செவ்வாய்க்கிழமை, 24 புதன் இல்ல வியாழன். ஏன் இடையில ஒரு லீப் வருடம் வாரதுனால வியாழக்கிழமை வருது. 25 வெள்ளி, 26 சனி, 27 ஞாயிறு. நான் இந்த லீப் வருடம் வந்தால் ஏன் இடையில ஒரு நாள் விடுபடும், ஒரு நாள் விடுபட்டு ஒரு வருடத்துக்கு ஒரு வருடம் ஒரு நாள்ல ஒரு வருடம் வந்து இப்ப 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முடியுதுண்டா அடுத்த வருஷம் 16ஆம் தேதி திங்கட்கிழமை வரும். சரிதானே? அது சாதாரண வருடமா இருந்தா. அதே மாதிரி லீப் வருடமா இருந்தால் அது திங்கள் போய் செவ்வாய் வரும். அப்ப இங்க என்ன நடந்துக்குது? சாதாரண வருடம் செவ்வாவில் முடியுது. எனவே சாதாரண வருடமாக 24 இருக்கிற இடத்துல ஒரு சாதாரண வருடம் இருந்திருந்தா அடுத்த அவருடைய அந்த 16ஆம் தேதி புதன்கிழமை வந்திருக்கணும். ஆனா இது லீப் வருடம் என்றதுனால ஒரு நாள் கழிச்சு வியாழக்கிழமை வருது. அப்ப வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு 27 வரைக்கும் ஞாயிறு. அப்ப இதுல விடையில பார்த்தமா இருந்தால் வியாழக்கிழமை வருது, வெள்ளிக்கிழமை வருது, எங்களுக்கு வெள்ளி இருக்குது. அதே மாதிரி வியாழக்கிழமை வருது, வெள்ளிக்கிழமை வருது, செவ்வாய்க்கிழமை ஒரு செவ்வாய்க்கிழமை வர்ற பிறந்த தினம் வருது. பிறந்த தினம் வராதது புதன்கிழமையில மட்டும்தான். இதுக்குள்ள எங்கேயும் 7 வருஷத்துக்குள்ள புதன்கிழமை இல்லை. எனவே விட புதன்கிழமை என்கிறது தான் அதுக்குரிய சரியான விடை. ரைட். அடுத்த விஷயம் கேட்டீங்க, பாலனின் பிறந்த நாள் இந்த ஆண்டில் எத்தனையாவது நாளில் வருகிறது? அப்ப ஜனவரியில 31 நாள், பிப்ரவரி 28 நாள். ஏன் இது ஒரு சாதாரண வருடம். மார்ச் 31, ஏப்ரல் 31, மே 16 வரைக்கும் மொத்தம் 136. அப்ப வரக்கூடிய ஆன்சர் வந்து இவருடைய பிறந்த தினம் 136வது நாள்ல வருகிறது. அடுத்த கேள்வி, மேற்படி தகவல்களுக்கு பொருத்தமான எத்தனை மாதம் 2021ஆம் ஆண்டில் உள்ளன? என்ன கேட்டீங்க? மேற்படி தகவல்களுக்கு பொருத்தமான எத்தனை மாதம் அல்லது மாதங்கள் 2021 உள்ளன? மேற்படி தகவல் என்னத்தை சொல்றாங்க? அதாவது பிறந்த தினம் ஒரு மாதம்தான் இல்லையா? ரைட். அடுத்தது, பாலன் பிறந்த மாதத்தின் முதலாம் திகதி. இப்ப பாலனுடைய பிறந்த தினத்துடைய முதலாம் திகதி மே ஞாயிற்றுக்கிழமை வருது அவரோட பிறந்த நாள். அந்த மே உடைய முதலாம் தேதி என்ன கிழமை வருது? அப்ப முதலாம் தேதி தான் இருக்குது. அப்ப இதுல மேற்குரிய முதலாம் தேதி சனிக்கிழமை. ஆக அதனுடைய விடை சனிக்கிழமை.
இதான் இந்த கேள்விக்கான விடை. எனவே நாங்கள் இந்த மாதிரியான கலண்டர் கேள்விகள் வார நேரம் இதை இலகுவாக செய்து கொள்றதுக்கு லேசாக இருக்குமென்றதுனால நாங்கள் இந்த தகவல்கள் எல்லாம் பார்த்து கலண்டர் கேள்வியை செஞ்சு கொள்ளலாம். மீண்டும் ஒரு கேள்வியோட நான் உங்களை சந்திக்கிறேன். கட்டாயம் என்னுடைய ஃபேஸ்புக் பக்கத்தை லைக் பண்ணுங்க, கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்க, உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. பலனாக இருக்கும், பிரயோஜனப்படுவாங்க, பிரயோஜனப்பட்டு கொள்ளுவாங்க.